ஹாய், வெல்கம் டு மெர்சிஸ் குக்கிங். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கீ ரைஸ், அதுக்கு ஒரு பீஃப் குருமா, அது கூடத்தில் ஒரு எக் மசாலா. இது ஒரு டின்னர் ரெடி பண்ணுறேன். நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் 1 kg பீஃப் இருக்குது. இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஃப் குருமாக்கு தேவையான வெங்காயம் 4 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேன் சூடான உடனே நமக்கு இதில் ஆவசியத்துக்குள்ள எண்ணெய் ஊற்றுவேன். இப்போ இந்த 4 ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக வளர்ந்து வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் புதினா, அதோட கொஞ்சம் கூடுதல் மல்லி இலை, ஒரு 10 பாதாம், 10 கேஷ்யூ நட்டு, இது கூடத்தில் நம்ம வதக்கின வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வதக்கின வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசாலாவாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த குருமாக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த வதங்கின வெங்காயத்து கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ இதுல மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பவுடர் மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனா தான் கிரேவி நல்லா வரும், டேஸ்டும் வரும். இப்போ இந்த மசாலாஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த ஒரு 3 தக்காளி, அதுவும் இப்போ நல்லா வதங்கணும்னு இல்லை, பட் அது வெந்தா போதும். அந்த தக்காளி கொஞ்சம் ஒரு மூடி போட்டு வேக வச்சோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ல வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல நமக்கு அவசியத்துக்குள்ள எண்ணெய் ஊற்றணும். இது எக் மசாலாக்காக. இப்போ எக் மசாலாவுக்கு வந்துட்டு ஒரு 3 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். அப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல வதங்கட்டும். பீஃப் குருமாக்கு மசாலா தக்காளி எல்லாம் நல்லா வெந்துட்டு அந்த மசாலா ரெடி ஆயிட்டு, இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கொடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெந்த பீஃப் அப்படியே இது கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெந்த பீஃப் இது கொடுத்துல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். அப்போதான் அந்த கிரேவி கொஞ்சம் திக்காகி வரும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இந்த எக் மசாலாக்கு வெங்காயம் இவ்வளோ வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ இது கூடத்துல ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது போடுறேன். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த எக் மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா இந்த மசாலா ஃப்ரை ஆன உடனே எக்கை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பீஃப் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த எக்கு கட் பண்ணி போட்டுட்டு இந்த மசாலா கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா போதும். சூப்பரான எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான எக் மசாலா இது. இப்போ பீஃப் குருமா அண்ட் எக் மசாலா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரைஸ் வச்சிடலாம். ரைஸ் டப்புன்னு ஆயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோகோனட் ஆயில் ஊற்றுறேன். நல்லா பாத்திரம் சூடாயிட்டு கோகோனட் ஆயில் அது கூடத்தில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். கீ ரைஸ் அதனால நெய் மட்டும் ஊற்றினாவே நல்லா இருக்காது. கோகோனட் ஆயிலும் நெய் ஊற்றினாவே நல்லாயிருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, அதனால கொஞ்சமாக பட்டர். இப்போ ஒரு ஃபுல் சவாலை வந்துட்டு நீளத்தில் அரிஞ்சது நல்லா வறுத்து எடுத்துக்கிட போகிறாங்க. இப்போ அந்த ஆனியன் கலர் வர்றதுக்கு கொஞ்சமாக சுகரு, ஆயில் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன்.
கொஞ்சம் கேஷ்யூ, அப்புறம் அதில் ட்ரை கிரேப்ஸ், இதையும் நல்லா வறுத்து செப்பரேட்டாக மாற்றி வச்சுருக்கேன். இது ஃபைனலாக வந்துட்டு கீ ரைஸ்க்கு கார்னிஷிங்காக போட்டுருக்கு. இப்போ அதே ஆயிலில் ஒரு ஃபைனாக சாப் பண்ண 2 ஆனியன், 4 பச்சை மிளகாய். இப்போ இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இந்த ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு நல்லா கழுவி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரைஸை அப்படியே இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ரைஸ் வந்துட்டு எப்போவுமே ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி கீ ரைஸ் எது பண்ணாலுமே அந்த ரைஸ் உடையாது, அப்புறம் வந்துட்டு ஒட்டாது. அதுக்காக தான் ரைஸை ஃப்ரை பண்ணுறோம். கேரளாவில் வந்துட்டு யூஸ்வலாக ஃப்ரை பண்ணி தான் கீ ரைஸ் பிரியாணி எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரைஸு ஃப்ரை ஆகிட்டு இந்த அளவுக்கு போதும். இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 4 கிளாஸ் ரைஸ் போட்டேன். 4 கிளாஸ் ரைஸுக்கு வந்துட்டு 8 கிளாஸ் தண்ணி அனுப்பிடுவேன். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ் இதெல்லாம் போடுறேன். அளவுக்கு உப்பு, ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ தண்ணி எல்லாம் வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணிட்டு தம் போட்டுருவேன். ஃபஸ்ட்டு இந்த அடப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் தண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் குக்கானா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் தம் போட்டாச்சு. சூப்பராக ரைஸ் வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கார்னிஷ்காக இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸும் ஃப்ரைட் கேஷ்யூ கிஸ்மிஸ் எல்லாம் போடுறேன். நல்ல டேஸ்டான இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கீ ரைஸ், பீஃப் குருமா அண்ட் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.